வணக்கம். இது தமிழ் சிறகுகள் வலையொலியில் வருகின்ற காணொளி. ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 15. பிரசாத், சவரா, குல்லா, கலா மற்றும் போலீஸ் இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதே வேறொரு முனையில முக்கையா அண்ணா சொல்லுங்கண்ணே. இவனை நம்ப முடியாதுடா. இவன் அந்த பையனை மட்டும் போட்டு அவங்க அக்காவை விட்டுருவான்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, எனக்கும் அதே யோசனை தான். இவன் அந்த பையனை மட்டும் போட்டு அவங்க அக்காவை விட்டுருவான். என்னென்ன பண்ணலாம்? ஆமாண்ணே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவன் அவங்க அக்காவை விட்டுருவான்னு தான் தோணுது. ஆனால் அந்த பையனை போட்டுருவாண்ணே. அந்த பையனை போறதுல கொஞ்சம் தெளிவா இருக்கான். சரி முக்கையா, என்ன பண்ணலாம்? அண்ணா, ஒரு வேளை அந்த பையன் அவங்க அக்காவை போடலன்னா நாம போடுவோம். என்ன முக்கையா சொல்ற? ஆமாண்ணே, நாம அந்த பொண்ணையும் போட்டு அவன் மேலே தூக்கி பழிய போட்டோம்னு ஏன் 2 கேஸும் அவன் மேலே போட முடியும். டேய் மூக்கையா, என்னடா பேசுற? அந்த பையன் அப்புறம் எப்போ நம்ம வழிக்கு வருவான்? அவன் போடுறதுல குறியா இருக்கான். அந்த பையனை போட்டுருவான். அந்த பொண்ணை நீ போட்டனா எங்க அக்காவை எதுக்குடா போட்டேன்னு நம்மகிட்டே கேள்வி கேட்டானா அப்ப என்னடா பண்ணுவ? அண்ணே, அதெல்லாம் நம்ம பேசிக்கலாண்ணே. எப்படின்னா அந்த பையனை அவன் போட்டுருவான், அவங்க அக்காவை நாம் போடுவோம். போட்டு இவனை கூப்பிட்டு பேசுவோம். டேய், நீ அந்த பையனை போட்டதெல்லாம் சரிதான், ஆனா உங்க அக்காவை நாங்க போடலடா அப்படின்னு சொல்லுவோம். அவன் நம்ப மாட்டான். அப்படியே அந்த பையனோட சைட்ல இருந்து யாரோ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுருவோம். என்னென்ன சொல்றீங்க? அண்ணே, ஆமாண்ணே, மூக்கையன் சொல்றது கரெக்ட்ண்ணே. அந்த மாதிரியே பண்ணுவோண்ணே. டேய், நீயும் புரியாம பேசாதடா. அண்ணே, மூக்கையன் சொல்றது ரைட்ண்ணே. அப்படியே பண்ணுவோம். இவன் கோயிலில் போய் அந்த பையனை போடுவான். நாம இவன் போட்டு நம்மளை வந்து பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணை கடத்திட்டு போய் அந்த பொண்ணை நாம போடுவோம். சரிடா, என்னவோ ஒன்று பண்ணுங்க, எல்லாம் சரியா பண்ணுங்க. சரிண்ணா, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்த 3 பேரும், அதாவது மூக்கையனோட தலைவனும் அவனுக்கு கீழே இருந்த ஒருத்தன் வண்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனும் அங்கிருந்து கிளம்புனாங்க. 2 வீலர் வச்சுக்கிட்டு இருந்தவன் கோயிலை நோக்கி போனான். மூக்கையனும் அந்த தலைவனும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு திசையில கோயிலுக்கு போய்கிட்டு இருக்க. இது காலம் 10ஆம் நூற்றாண்டு. இக்கதையின் தொடக்கத்தில் இருந்து வானர்குலத்து வந்தியத்தேவனின் சிறியதாதியான மதியழகர், மிக பெரிய கப்பலான ராவணனை உருவாக்கிய கடல் அசுரன் அனங்கன் மற்றும் அவனுடைய நண்பன் கர்ணா, இவர்களையெல்லாம் ஒன்றிணைக்கும் ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மரும் அவர் தங்கை குந்தவையின் அண்ணனான ஆதித்த கரிகாலரும் இக்கதையில் பயணிக்க, இவர்கள் மூவருடைய சிறியதாதையான உத்தம சோழரும் வானர்குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவனின் சிறியதாதையான மதியழகரின் மகள் மார்கழியும் அவளுடன் பார்த்திவேந்திர வல்லவரான பல்லவ தேசத்தின் அரசனும் இக்கதையில் பயணிக்க, இதில் அனைவரும் தஞ்சை அரண்மனையை சென்றடைந்தார்கள். இக்கதையில் அனங்கனும் கர்ணாவும் ஒருபுறம் தஞ்சையை வந்தடைய, வந்தியத்தேவனும் ஒருபுறம் தஞ்சை வந்தடைந்தான். தஞ்சையிலேயே இருந்த அருள்மொழிவர்மரும் குந்தவையும் இவர்கள் அனைவரையும் வரவேற்றார்கள். இதில் பார்த்திவேந்திர வல்லவரையும் மார்களையும் வரவேற்றுவிட்டு இக்கதையில் நாம் முடிவில் மதியழகரும் ஆதித்த கரிகாலரும் எங்கு சென்றார்கள் என்று மறந்து போனோம். அக்கதையை இத்தொடரில் காண்போம். மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு ஏன் ஆதித்த கரிகாலர் இவ்வாறு கண் கலங்குகிறார் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த மதியழகர் கீழே இறங்கி வர, ஆதித்த கரிகாலரும் எழுந்து சென்று மதியழகரின் கையை பிடித்துக் கொண்டு, ஏன் மதியழகரே, ஏன்? யாருக்கு தீங்கு செய்தது இந்த குதிரைகள்? ஏன் இவ்வாறு உயிரிழக்க வேண்டும்? நான் முயன்றும் இந்த குதிரையை என்னால் காப்பாற்ற முடியவில்லையே. ஏன்? நாம் கொண்டு வந்த 2 குதிரைகளில் ஒரு குதிரை மரணித்து விட்டதே. அதை நான் எங்கு போய் சரி செய்வேன்? அரசே, ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்? நீங்கள் காணாத போர்க்களமா? போர்க்களத்தில் மாண்டு போகாத குதிரைகளா? அதையெல்லாம் பார்த்து நீங்கள் பல போர்கள் கண்டு வெற்றி கொண்ட போது வராத வருத்தம் ஏன் ஆதித்த கரிகாலரே? இந்த குதிரை இறந்தவுடன் ஏன் இவ்வாறு கண்கலங்கி நிற்கிறீர்கள்? மதியழகரே, தங்களுக்கு புரியாது. நான் சிறு வயதிலிருந்து யாரிடமும் அதிகமாக பேச மாட்டேன், பழக மாட்டேன் என்று என்னை சுற்றி இருப்பவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நான் அவ்வாறு இல்லை. என் மனம் புரிந்து கொள்ளும்படி யாரும் என்னிடம் பழகவில்லை, யாரும் என்னிடம் பேசவில்லை. அதனால் நானும் யாரிடமும் ஒன்றாக கலந்து கொண்டு பேசுவதில்லை. அதனால் என்னை கோவக்காரன் என்றும் ஆணவம் பிடித்தவன் என்றும் பல பேர் கூறுவார்கள். அதையெல்லாம் நான் காதில் வாங்கிக் கொள்ளவே மாட்டேன். ஆனால் என்னுடன் நெருக்கமாக இருப்பது இந்த குதிரைகள் தானே. நான் எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோனோ
அங்கெல்லாம் கூட்டி செல்வது இந்த குதிரைகள் தானே. நான் யாரிடமும் பேசாமல் தனியாக நின்று கொண்டிருக்கும் போது என்னுடன் பேச வந்தது இந்த குதிரைகள் தானே. இந்த குதிரைகளை, போர்க்களத்தில் மாண்டொழிந்து போகும் குதிரைகளை காணும் போதெல்லாம் என் மனதிலும் சில நெருடல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் போர்க்களம் என்று வரும்பொழுது அப்போரின் முடிவு எனது கையில், எனது வெற்றியில் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். இருந்தாலும் நான் வளர்த்த குதிரை இவ்வாறு ஒரு மிருகத்துக்கு இரையாவது என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை மதியழகரே. ஏன் இந்த மாற்றம்? மிகப்பெரிய வீரன், பல வெற்றிகளை குவித்தவன், பல போர் படைகளை கண்டவன் வீரபாண்டியன். அவனுடைய தலையை கொய்யும் போது கூட என் மனம் சிறிதும் தளரவில்லை. ஒரு மனிதனின் தலையை எடுக்க சிறிதும் அச்சமில்லாமல் ஏற்றுக்கொண்ட என் மனம் இந்த வாயில்லா ஜீவன்கள் மரணமடைவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னால். மதியழகரே, என்னை இங்கிருந்து கூட்டிச் செல்லுங்கள். உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கிருந்தால் என் மன வழியிலேயே நான் இறந்து விடுவேன். மதியழகரே, என்னை அழைத்துச் செல்லுங்கள், என்னை அழைத்துச் செல்லுங்கள். ஆதித்த கரிகாலரே, தாங்களா இப்படி பேசுவது? ஆம் ஆம் மதியழகரே, என்னை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள். சரி 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 அரசே, நான் அழைத்துச் செல்கிறேன். தாங்கள் ஒன்றை கவனித்தீரா? என்ன மதியழகரே? இல்லை இல்லை அரசே, நாம் இருவரும் அந்த ஓநாய்களை பார்த்துவிட்டு நான் மரத்தில் ஏறினேன். தாங்கள் அந்த ஓநாய்களை துரத்தி கொண்டு ஓடி வந்தீர்கள். ஆனால் திடீரென ஓர் அம்பு ஒரு ஓநாயின் மீது பட்டு சிதறி ஓடியது. அது எதனால்? ஆம் மதியழகரே, நானும் அதை யோசிக்கவில்லை. ஓர் அம்பு ஒன்று பாய்ந்த பிறகுதான் அனைத்து ஓநாய்களும் 8 திக்கும் தெரித்து ஓடின. ஆம், அந்த அம்பு எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து தான் வந்தது என்று இரு உருவங்கள் அங்கு வந்து நிற்க அதை பார்த்த மதியழகர், பல்லவரசே தாங்களா? ஆம், இங்கு என்ன வேலை? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை அரசே, நாங்கள் இவ்வழியாக வந்து கொண்டிருந்தோம். அப்போது எங்களை ஓநாய்கள் வழிமறித்தது. அப்போது ஓநாய்களிடமிருந்து தப்பிப்பதற்காக மரத்தில் ஏறினோம். குதிரைகளை வந்து வட்டமிட்டு விட்டது ஓநாய்கள். அதுதான் அரசே. ஓ சரி, எங்கிருந்து வருகிறீர்கள்? எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள்? அரசே, பல்லவ தேசம்தான். எம் தேசத்திலா? உங்களை நான் இதுவரை கண்டது போல் தெரியவில்லையே. அரசே, நாங்கள் கோயில்களில் சில பல வேலைகளை செய்து கொண்டு அங்கேயே உணவருந்திவிட்டு அப்படியே நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அரசே. அப்படியா? ஆம் அரசே. நாடோடிகளிடம் குதிரைகள் எப்படி? அரசே, இது நாங்கள் சம்பாதித்த குதிரைகள். ஓ, நாடோடிகள் சம்பாதிக்கிறீர்கள், அதன் மூலயமாக குதிரைகள் வேற சம்பாதிக்கிறீர்கள், அப்படியா? இல்லை அரசே, நாங்கள் ஏதாவது கடினமான வேலை என்றால் அந்த வேலைகளுக்கு கூலியை பெற்றுக்கொண்டு நாங்கள் வேலை செய்வோம். சரி, இப்போது நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அரசே, தஞ்சைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஓ, தஞ்சை. சரி, செல்லுங்கள், நானும் அங்குதான் செல்கிறேன். செல்வோம். அரசே, குதிரை இறந்து விட்டது. மாற்று குதிரை இல்லையா எதுவும்? இல்லை அரசே. சரி, இருவரும் ஒரு குதிரையில் வாருங்கள். சிறிது தூரம் சென்றால் அங்கு குதிரைகள் கிடைக்கும். அங்கு நாம் குதிரைகளை பெற்றுக்கொண்டு நால்வரும் ஒன்றாக செல்வோம். நன்றி அரசே. அரசே, அந்த பெண்மணி? ஆம், பெண்மணி. அதற்கென்ன? இல்லை அரசே, தாங்கள் இருவரும் மட்டும் தனியாக வருகிறீர்கள், அதுதான். ஆமாம், இந்த பெண் என்னுடைய படை தளபதி, என்னுடன் தான் வருவாள். சரி அரசே, செல்வோம். சரி, ஏன் தாங்கள் மட்டும் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்? அவர் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கிறார், என்ன காரணம்? ஒன்றுமில்லை அரசே, குதிரை இறந்ததால் அவர் ஏதோ மன வருத்தத்தில் இருக்கிறார், அவ்வளவுதான். சரி, செல்லுங்கள், செல்வோம் என்று உரையாடிவிட்டு அங்கு வந்த அந்த அரசனும் அந்த அரசனுடன் வந்த பெண்மணியும் அங்கிருந்து செல்ல அவர்கள் இருவரும் பின்னரே மதியழகரும் ஆதித்த கரிகாலரும் சென்றார்கள். இது காலம் 21ஆம் நூற்றாண்டு. சார் 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 என்னக்குள்ளா? சார், அங்க பாரு சார், ஒருத்தன் வண்டியில போய்கிட்டு இருக்கான் சார். யாராவது? சார், தெரில சார், ஏதோ சின்ன பையன் மாதிரியே இருக்கு சார். சரி, எங்கேயாவது போவான்டா. இல்லை சார், இவ்வளோ நேரத்துக்கு வண்டியில் போகிறானே, அதான் என்னன்னு கேட்டேன். எங்கேயாவது போவான்டா, உனக்கு ஏன்டா என்னை விட சந்தேகப்படுற? நீ போலீஸா, நான் போலீஸா? சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார், இந்த காட்டுக்குள்ளே வண்டியை எடுத்துகிட்டு போக முடியாது சார். ஆனால் காட்டுக்குள்ளே இருந்து எப்படி சார் அவன் வண்டி எடுத்துகிட்டு வரான்? ஏய், ஆமாக்குள்ளா, இந்த காட்டுக்குள்ளே நடந்து போகவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவன் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு வரான்? சார், அதான் சார் தெரில, அதனால தான் சார் உங்ககிட்ட சொன்னேன். பிரசாத் சார், அவன் யார்? இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கியா? இல்லை சார், நான் பார்த்ததில்ல. சவராணி சார்? நோ சார், எனக்கு பார்த்த மாதிரி தெரில சார். யாரா இருக்கும்? தெரில சார். இவ்வளோ வேகமாக காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு வரானா? பலமுறை இந்த வழியாக அவன் வண்டி ஓட்டியிருக்கான், அதனால தான் அவனால் இந்த இடத்துல இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போக முடியுது. சார் 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 சார், ஏண்டா குள்ளா? சார், பின்னாடியே ஒருத்தன் வரான் சார். எங்கடா? சார், அங்கே பாருங்க சார். டேய் குள்ளா, அவன் யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? சார், நாம் 2ஆம் தேதி ஒருத்தனை பிடிச்சி உள்ளே வச்சோமே, 2ஆம் தேதியா 1ஆம் தேதியாடா? சார், ஏதோ ஒரு தேதி சார்.
நாம ஒருத்தனை பிடிச்சி உள்ள கட்டி வச்சுமே அவன் தானே சார்? குல்லா, ஆமா குல்லா, அவன் தான் சார். இப்போ என்ன சார் பண்ணலாம்? வெயிட் பண்ணு, அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க சார். அவங்க பைக்ல வேகமா போயிட்டு இருக்காங்க சார். எப்படினாலையும் பைக்கை சுத்திக்கிட்டு அந்த பாலத்து பக்கம் தானே வந்தாவணும். ஆமாம் சார், ஆமாம் சார். அந்தாட்ட போனால் கோவில் தான் சார். கோயிலுக்கு அந்த பக்கம் தாண்டி போகணுன்னா அந்தாட்ட ஒரு பாலம் இருக்குது சார். அதையும் தாண்டினா தான் சார் அந்த கோயிலை விட்டு வெளியே போக முடியும். எப்படி இந்த பாலத்தில் தண்ணி வருதுன்னா அந்த பாலத்துலேயும் தண்ணி வந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். தண்ணிலாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் கோயிலை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஆமாக்குள்ளா, நீ சொல்கிறது ரைட் தான். அப்போனா என்ன பண்ணுங்க, நேராக கோயிலுக்கு போங்க. அவங்க 2 பேரும் கோயிலுக்கு தான் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. எப்படி சார் சொல்கிறீங்க? ஆமாம் சாரா, என் கணக்குப்படி அந்த பொண்ணும் அந்த பையனும் இப்போ கோயிலில் இருக்கணும். பின்னாடி போகிறவன் எதுக்காக போகிறான்னு தெரில. ஆனால் அதுக்கு பின்னாடி போகிறவன் அவங்க 2 பேர்த்தையும் கொல்றதுக்காக போகிறான் சார். ஆமாம் சார். என்ன கலா சொல்கிற? ஆமாம் சார், உண்மைதான். முன்னாடி வண்டியில் போகிறவன் அந்த பொண்ணோட தம்பி சார். உனக்கு எப்படி தெரியும்? சார், நான் தான் சொல்கிறேன்ல சார், அந்த பொண்ணு அவங்க சித்தப்பா பையனை பொண்ணு டியூஷன் கூப்பிட்டு வந்து விட்டு போகும்போது எனக்கு தெரியும் சார். சரி 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 சரி. அப்படின்னா அந்த பையன் அந்த பொண்ணை பார்க்க தான் போகிறான். பின்னாடியே இவன் வண்டியில் போகிறான். அப்படின்னா இவன் எதுக்காக போகிறான் சார்? அது தெரில, நேரில் போய் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு எல்லாரும் கோயிலை நோக்கி போனாங்க. அதே வேறொரு முனையில். என்ன மூக்கையா அண்ணா, சொல்லுங்கண்ணே. பையனை நல்லா ஏற்றி விட்ட போல. ஆமாண்ணே, அவன் முகத்தை பார்த்தா கொஞ்சம் பயந்த மாதிரியே இருந்தான். அதான் கொஞ்சம் 4 பிட்டு சேர்த்தி போட்டேன். தம்பி வீரத்தோட போறான், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ணா, ஏண்டா பின்னாடியே வண்டியில ஒருத்தன் போறானே, அவனை எப்படி நம்புற? மூக்கையா, பணத்துக்காக வேலை செய்யறவன் ஒரு ரகம், விசுவாசத்துக்காக வேலை செய்யறவன் அவன் ஒரு ரகம். ஆனா இது 2மே இல்லாம ஒருத்தன் வேலை செய்வான். அது யார் தெரியுமா? சுயநலவாதி. அவன் தான் அந்த கேரக்டர். அதனால தான் முழுசா அவனை நம்புறேன் அப்படின்னு வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் நம்ம கிட்ட பொய்யா பழகினாலும் கரெக்டா வேலையை செய்வான். புரியுதா என்னென்ன சொல்ற? அது அப்படிதான். சரி இருக்கட்டும், நம்ம தலைவரை போய் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல? அண்ணா, அதெல்லாம் நான் எப்பயும் மறக்க மாட்டேனே. இப்போ கொடுக்குற மரியாதையை விட இன்னும் ஒரு 20 மடங்கு சேர்த்து கொடுக்கணும். அதுதான் நான் கரெக்டாக கொடுப்பேன்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, நட போவோம் அப்படின்னு 2 பேரும் காட்டுக்கு வெளியே கொஞ்சம் தொலைவு போய் அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு மூக்கையனோட தலைவனுக்கு தலைவனை போய் சந்திக்க போனாங்க. தலைவரே, வாப்பா. என்ன 9 மணிக்கு வந்திருக்க? இல்லை தலைவரே, அந்த வேலை விஷயமா. எந்த வேலை? அதான் நம்ம பையன். ஓ, முடிஞ்சதா? இல்லை தலைவரே, பேசியிருக்கேன், பேசி அமுச்சு வச்சிருக்கான். இதான் நம்ம மூக்கையன். ஞாபகம் இருக்குல்ல மூக்கையனை? சொல்லு. மூக்கையன் தான் நல்லா பேசி கொஞ்சம் புரியுற மாதிரி புரிய வச்சு தம்பி அமுச்சிருக்கான். சரி, நம்ம பசங்களை எப்பயுமே நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். அது இதையும் பண்ணி தப்பு பண்ணி மாட்டிக்காதீங்க. என்ன புரியுதா? புரியுது தலைவரே. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. தெளிவா முடிக்க சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம ஆலையை அமுச்சு விட்ருக்கேன். யாரு? அவனா? ஆமாண்ணே. அவன் பேர் என்ன சொன்ன? அண்ணா, அவன் பேரு கற்பூரண்ணா. பேரை பாரு, கற்பூரம். நல்லா கப்புன்னு பிடிச்சிக்குவானா? ஆமாண்ணே, நல்லா துருன்னு பையன். ஆனா கொஞ்சம் சுயநலம் அதிகண்ணே. தெரியுது. சரி, சரியா முடிச்சு விடு. தம்பி மட்டும் நம்ம கை மீறி போனா அவனையும் சேர்த்து முடிங்க. பின்னாடி என்ன வருதோ நான் பேசிக்கிறேன். தலைவரே, நீங்க அதை சொல்ல வேண்டுமா? அதுக்கும் தனியா நான் சொல்லிட்டேன் தலைவரே. பையன் நம்மளை விட்டு போக மாட்டான். கன் மாதிரி நம்ம பின்னாடியே நிற்பான். சரி, சீக்கிரம் முடிச்சு விடுங்க. முடிச்சு விட்டு தகவலை மட்டும் சொல்லி அனுப்பு. அடிக்கடி மறுபடியும் வீட்டுக்கு வராத. கிளம்பு. சரி தலைவரே, இதை கிளம்புறேன். அப்புறம் தலைவரே, அப்புறம் என்ன? இல்லை தலைவரே, கொஞ்சம் என்ன பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் தானே? ஆமாம் தலைவரே. சரி போ, நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. சரி தலைவரே, நான் வரேன். பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இவன் போய் நாளைக்கு காசை வாங்குவானா வாங்க மாட்டானா, என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த காணொளியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.